ஆசீர்வாத கன்மலை ஐக்கிய ஊழியங்கள் வழங்கும் நித்திய கன்மலை வெளிச்சம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஆசீர்வாத கன்மலை ஐக்கிய ஊழியத்தின் மூலமாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். நித்திய கன்மலை வெளிச்சம் என்ற இந்த தேவ வார்த்தையின் மூலமாக ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்துகிற விசேஷம் வரைக்கும் பல பாத்திரங்களை பார்த்து அவர்கள் எப்படி அவர்களை தேவன் தன்னுடைய ராஜ்யத்துக்கு, ஆத்தும ஆதாயத்துக்கு, தேவனுடைய திட்டத்திற்கு அவர்களை பயன்படுத்தினாரோ, அதே மாதிரி இந்த வேலையில் பார்த்து கொண்டிருக்கிற உங்களையும் என்னையும் தேவன் பயன்படுத்த பரிசுத்தமுள்ளவராயிருக்கிறார். ஆமேன். அதனால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய ஊழியக்காரர்களே, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு பயன்படுத்துகிற பாத்திரங்களை கர்த்தர் இந்த நாளிலே வண்ணமாய் ஆசீர்வதித்து இந்த நாளிலே உங்களை நடத்துவாராக. பாருங்கள், இந்த நாட்களிலே நாம் எடுத்துக்கொண்ட பாத்திரம் யோசுவா என்ற ஒரு வாலிபன். மோசேக்கு ஒரு உதவி ஊழியனாக ஆண்டவர் இந்த யோசுவாவை வைத்திருந்ததை நாம் அறிந்திருக்கிறோம். யோசுவாவின் புஸ்தகத்தில் 1 அதிகாரத்தில் 1 வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனான நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி, என் தாசனாகிய மோசே மரித்து போனான். இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள் என்று கட்டளையிடுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் இதற்கு முன்பாக மோசேயை கொண்டு இந்த இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி வருகிறார். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள். அவருடைய மகா கூக்குரல் வானபரிந்து எட்டினதினால தேவன் ஒரு மோசேயை ஒரு இரட்சகனாக எழுப்பி அந்த இஸ்ரவேல் ஜனங்களை அந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து கானானுக்கு கொண்டு வரும்படியாக அவருடைய தாசனாகிய மோசேயை அவர் தெரிந்து கொண்டார். அந்த மோசேக்கு உடன் ஊழியனாக அவருடைய சகோதரனாகிய ஆரோனை வாயாக தெரிந்து கொண்டு இவர்கள் இருவரை கொண்டும் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து கானானுக்கு கொண்டு வருகிற வேலையை இவர்கள் செய்து வருகிறார்கள். அதுதான் வேதாகமத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற முதலாம் எழுப்புதல். நாம் எழுப்புதல் என்று சொன்னால் ஏதோ பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஜனங்கள் எழும்புவது மாத்திரமல்ல, அங்கு ஒரே மனதோடு ஒரே ஆவியோடு ஒரே காரியத்தை நோக்கி அவர்கள் செல்ல வேண்டும். நாம் கடைசி கால எழுப்புதலுக்காக ஏன் சபை பாகுபாடு இல்லாமல், டினாமினேஷன் பாகுபாடு இல்லாமல் நாம் ஒரே கர்த்தருக்கு, ஒரே தேவனுக்கு, ஒரே பரிசுத்த ஆவியானவருக்கு நாம் வேலை செய்கிறோம். ஒரே ராஜாவுக்கு, ராஜ்யத்துக்கு வேலை செய்கிறோம். உலகத்தின் அதிபதி பிசாசானவன் அவனுடைய ராஜ்யத்துக்காக இந்த உலகத்தை ஆட்டி படைத்து அவர்களை ஒருமனப்படுத்தி வருகிறான். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் ஒரே ராஜ்யத்துக்கு, வெவ்வேறு தேசங்களிலே பிறந்திருக்கலாம், வெவ்வேறு கிராம பின்னணியிலே பட்டணங்களிலே இருக்கலாம், வெவ்வேறு டினாமினேஷன் திருச்சபைகளுடைய பாரம்பரிய காரியங்கள் வெவ்வேறு வடிவத்திலே இருக்கலாம். ஆனாலும் நமக்கு மையப்பொருள், நமக்கு ஒரே தேவன், ஒரே கிறிஸ்து, ஒரே பரிசுத்த ஆவியானவர். இந்த திருத்துவ தேவனுக்கு அடையாளமாக திருத்துவ தேவனை நாம் தாங்கி நம்முடைய இருதயத்திலே சுமந்து அவர் வேத பிரமாணத்தின்படி நமக்கு சொல்லுகிற கட்டளைகளை கை கொள்ளவும், அதன்படி நடக்கவும், அதன்படி ஒரு திரள் கூட்டத்தை தேவனுடைய ராஜ்யத்துக்கு கொண்டு வரும்படியாகத்தான் கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வேளையில் பாருங்க, இப்பொழுது மோசே மிக ஒரு மூத்த ஊழியர். அவருடைய காலத்தில் அந்த எகிப்திலிருந்து கொண்டு வருகிற பொழுது எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு போராட்டங்கள், 40 லட்சத்துக்கு அதிகமான ஜனங்கள், ஆடு மாடுகள், சிறு பிள்ளைகள், சிறுவர்கள், வாலிபர்கள், வயோதிகர்கள், முதியவர், இப்படி எல்லாவற்றையும் கொண்டு வருகிறார். அப்பொழுது அவர் இந்த எகிப்தின் ராஜா அவர்களை விடுதலையோடு கர்த்தரை ஆராதிக்க விடாமல் அவளுக்கு விரோதமான பல கட்டுப்பாடுகள் வைப்பதையும், மோசே இங்கே நின்றது ஜனங்களுக்காக வாதாடுவதையும் நாம் அறிந்திருக்கிறோம்.
இப்படியெல்லாம் கர்த்தர் மோசேயின் மூலமாய் நடத்தி வந்து பல அற்புதங்களை அடையாளங்களை செய்து அவர் வருகிற பொழுது உபாக புஸ்தகம் 34 அதிகாரம் 10 வசனத்தில் பார்த்தீங்கன்னா, மோசே எகிப்து தேசத்திலே பார்வோனுக்கும் அவருடைய எல்லா ஊழியக்காருக்கும் அவருடைய தேசம் அனைத்திற்கு செய்யும்படி கர்த்தர் அவனை அனுப்பி செய்த சகல அடையாளங்களை அற்புதங்களையும் 11 அவன் இஸ்ரவேல் எல்லாருக்கும் பிரத்யட்சமாய் செய்த சகல வல்லமை கிரியைகளையும் மகா பயங்கரமான செய்களையும் பார்த்தால் கர்த்தரை முகமுகமாய் அறிந்த மோசேயைப் போல ஒரு தீர்க்கதரிசியும் இஸ்ரவேலில் அப்புறம் எழும்பினதில்லை என்று விளங்கும். அப்பேற்பட்ட ஒரு மோசே. ஆகவே இந்த மோசேயுடைய காரியங்கள், அவனுடைய அழைப்பு, மோசேயை கொண்டு நிறைவேற்ற வேண்டிய திட்டங்கள், மோசேயை கொண்டு செயல்படுத்த வேண்டிய காரியங்கள் எல்லாம் முடிந்துவிட்டன. இப்போ மோசே யோசுவாவின் புஸ்தகத்தில் 1 அதிகாரத்தில் 1 வசனத்தில் நாம் வாசிக்கிற பொழுது, யோசுவாவில் அவர் சொல்லுகிற பொழுது, என் தாசனாகிய மோசே மரித்து போனான், இப்பொழுது நீயும் இந்த ஜனங்களும் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள் என்று சொல்லுகிறார். இப்போ இவர் ஒரு வாலிபன். இப்போ மோசே மிகுந்த வயதில் மூத்தவர், சகலத்தையும் கற்றுத் தேர்ந்தவர். அவன் எகிப்தின் குமாரத்திட்ட இருக்கிற பொழுது சகலகல்லா வல்லவன் என்று சொல்லப்பட்டது, வாக்கிலே வல்லவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கடுத்து ஆண்டவரை சந்தித்து ஆண்டவர் மூலமாக பல அற்புதங்களை அடையாளங்களை செய்தவர். அப்பேற்பட்ட மோசேயை இந்த ஜனங்கள் கல்லெறிய பார்த்தார்கள், சொல்லினாலே துன்புறுத்தினார்கள், முறுமுறுத்தார்கள், கசந்தார்கள். இதையெல்லாம் இருதயத்தில் வைத்திருந்த யோசுவாவுக்கு இந்த ஜனங்களை எப்படி நடத்த போகிறோம், இந்த ஜனங்களை எப்படி நமக்கு கீழ்ப்படிவார்கள் என்று சொல்லி ஒரு பயம். அதைத்தான் நீங்கள் 3 வசனத்தில் பார்க்கிற பொழுது, யோசுவாவின் புஸ்தகம் 1 அதிகாரத்தில் 3 வசனம், நான் மோசேக்கு சொன்னபடி உங்களை காலடி மிதிக்கு எவ்விடத்தை உங்களுக்கு கொடுத்தேன். 4 வனாந்தரமும் இந்த லெபனனும் தொடங்கி ஐபிராத் நதியான பெரிய நதி மட்டும் ஏத்தீரின் தேசம் அனைத்தும் சூரியன் அஸ்தமிக்கிற திசையான பெரிய சமுத்திரம் வரைக்கும் உங்கள் எல்லையாய் இருக்கும். 5வது, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை. 6 வசனம் சொல்லுகிறது, நீ பலங்கொண்டு திடமனதாயிரு, இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். இப்ப யோசுவாவுக்கு ஒரு கேள்வி, எப்படி இந்த ஜனங்களை நடத்த போறோம், அந்த ஜனங்கள் நம்ம கீழ்ப்படிவாங்களா? ஏன்னா இந்த ஜனங்கள்ல மூத்தவர்கள், பெரியவர்கள், மோசே வயதுக்கு ஒத்தவர்கள், ஆரோன் வயசுக்கு ஒத்தவர்கள் இருக்கிறார்கள். இன்றைக்கு உங்களுடைய ஊழியத்தில் கூட அப்படி இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் ஒரு ஸ்தாபனத்திலே ஊழியம் செய்து அடுத்த ஸ்தானத்துக்கு உங்களை நடத்தி வந்த ஆவிக்குரிய தகப்பன் ஒருவேளை எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கலாம். இல்லை என்று சொன்னால் முதிர் வயதினாலே அவர் அதிலிருந்து கொஞ்சம் அந்த காரியத்தை, அந்த தலைமை பண்பை உங்களிடத்திலே கொடுத்திருக்கலாம். உங்கள் தகப்பனாக இருக்கலாம், இல்லை உங்கள் மூத்த ஊழியராக இருக்கலாம், இல்லை உங்களை எடுத்து வளர்த்த ஆவிக்குரிய தகப்பனாக இருக்கலாம். இப்பொழுது அவர் மேலிருந்த அந்த சுமை, நுகத்தடி, அந்த பாரம், அந்த தரிசனம் இன்றைக்கு உங்கள் மேலே வந்திருக்கும். ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள், நான் எப்படி இந்த சபையை நடத்துவேன், நான் எப்படி இந்த மக்களை நடத்துவேன், என்னுடைய தகப்பனாருக்கு, என்னுடைய ஆவிக்குரிய தகப்பனாருக்கு, என்னுடைய சொந்த தகப்பனாருக்கு, என்னுடைய மூத்த ஊழியருக்கு இந்த ஜனங்கள் செவி கொடுத்தது போல எனக்கு செவி கொடுப்பார்களா என்ற ஒரு கேள்விக்குறி வரலாம். இல்லை என்று சொன்னால், ஒரு குடும்பத்தில் நீங்கள் மூத்த மகனாய் பிறந்திருக்கலாம். என்னுடைய குடும்பத்தில் என் கூட பிறந்த சகோதர சகோதரிகள், தகப்பனை இழந்திருக்கிறேன், தாயை இழந்து விட்டேன், இப்பொழுது குடும்ப பொறுப்பு என் மேலே வந்திருக்கிறது, நான் எப்படி இந்த குடும்பத்தை நடத்துவேன் என்று சொல்லி உங்களுக்குள்ள ஒரு பயம் இருக்கலாம். அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் அன்றைக்கு யோசுவாவுக்கு சொன்னது போல இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன், நான் உன் தகப்பனோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன், உடைய ஊழியக்காரனோடு இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன். ஒருவேளை கர்த்தர் உன்னை ஒரு நிறுவனத்தில் ஒரு மேல் அதிகாரி ஸ்தானத்தில் வைத்திருப்பார். அப்ப இதுக்கு முன்பாக நடத்தினவர்களோடு இருந்த தேவன் இன்றைக்கு உங்களோடு இருப்பார். இல்லை கர்த்தர் உன்னை ஒரு அதிகாரத்தில் வைத்திருப்பார். இல்லை என்று சொன்னால் கர்த்தர் ஒரு பொறுப்பிலே உன்னை நியமித்திருக்கிறார் என்று சொன்னால், நீங்கள் உங்களுடைய வயதையோ உங்களுடைய அனுபவத்தையோ பார்க்காதீர்கள். ஏன் என்று சொன்னால், உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் என்னில் இருக்கிறவர் பெரியவர்.
ஏன்னா ஆண்டவர் இந்த மோசேக்கு அவருடைய தாசனாகிய அவனுடைய அடுத்த இந்த இஸ்ரவேல் ஜனங்களை நடத்த வேண்டிய யோசுவாவுக்கு ஆண்டவர் சொல்லுகிற பொழுது, நான் நீ உயிரோடு இருக்க நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு எதிர்த்து நிற்க முடியாது, நான் மோசையோடு எப்படி இருந்தனோ அப்படி உன்னோடு இருப்பேன் அப்படின்னு சொல்லுகிறார். அப்போ இன்றைக்கு நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு ஊழியத்திலேயோ ஒரு கம்பெனியிலேயோ இல்லை ஒரு ஸ்தாபனத்திலேயோ ஒரு ஆளுகையிலேயோ இல்லை ஒரு அதிகாரத்திலேயோ இல்லை ஏதோ ஒரு தலைமைத்துவ பண்புக்கு கர்த்தர் உங்களை கொண்டு வந்து சமீபமாய் தான் இருக்கிறது. எனக்கு முன்பாக ஓடிவர்கள் நன்றாக இதை நிறைவேற்றி முடித்திருக்கிறார்கள், இல்லை என்றால் உங்களை நம்பி ஒரு பெரிய பொறுப்பை இன்றைக்கு தேவன் உங்களை கொடுத்திருப்பார். உங்களுக்கு அது மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கும். இது என்னால் நடக்குமா, என்னால் நடத்தி வைக்க முடியுமா, இதை நான் சக்ஸஸாக முடிச்சிருவேனா அப்படின்னு சொல்லி நீங்கள் பயந்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம், நீ பலங்கொண்டு திடமனதாயிரு. நீ எப்படி இருக்கணுமா? பலங்கொண்டு திடமனதாயிரு. ஏன்னா இப்படித்தான் தாவீதும் ஒரு காலத்தில் கலங்கினார், இப்படித்தான் சாலமோனும் ஒரு நாளில் கலங்கினார். இந்த இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துவதற்கு எனக்கு ஞானத்தை கொடும் என்று சொல்லி சாலமோன் கேட்டார். தாவீதும் அப்படிதான் ஆட்சிக்கு வருகிற பொழுது எல்லாவற்றிலும் தாவீது தேவனை முன்பாக வைப்பார். அப்ப மோசேயும் அப்படித்தான், எங்கே போக வேண்டும் என்று சொன்னாலும் கர்த்தரை சந்தித்து விட்டு கர்த்தரோடு பேசிவிட்டு கர்த்தர் உத்தரவு கொடுத்தால் மாத்திரம்தான் மோசே செல்வது வழக்கம். ஆகவே பிரியமானவர்களே, அருமையான சகோதரனே சகோதரியே, ஊழியக்கார பிள்ளைகளே, தேவனுடைய ஊழியர்களே, தேவனுடைய பணிவிடைக்காரர்களே, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமே, கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், செய்யனா குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தப்படுத்தப்படும். ஜெயமோ யாரால தான் வரும்? கர்த்தரால தான் வரும். உங்களை கொண்டு போய் கர்த்தர் அந்த இடத்துல அவர் தான் உட்கார வைத்திருக்கிறார். நீ அதை சோதித்து பார்க்காத. ஒருவேளை நாம வந்துட்டோமா இல்லை அவசரப்பட்டுட்டோமா அப்படின்னு நினைக்காத. கர்த்தர் ஏற்ற காலத்தில் உன்னை கர்த்தர் அந்த இடத்துல உட்கார வைத்திருக்கிறார். ஆகவே நீ ஒவ்வொரு நாளும் கர்த்தரை சந்தித்து விட்டு கர்த்தருடைய பாதத்தில் உன்னை ஒப்பு கொடுத்து விட்டு செய்ய வேண்டிய காரியங்களையும் வேலைகளையும் நீ கர்த்தரிடத்தில் ஒப்படைத்து ஒவ்வொரு நாளும் அவர் சத்தத்தை கேட்டு நீ அவர் சித்தத்தை செய்வாய் என்றால் அவர் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவார். நீ நடக்க வேண்டிய வழிகளை உனக்கு போதித்தருள்வார். அப்பொழுது உன் கால்கள் இடறுவதில்லை, அப்பொழுது உன் வழித்தடங்கள் மாறுவதில்லை, அப்பொழுது உனக்கு व्यसனமோ போராட்டமோ கண்ணீரோ கவலையோ வருவதில்லை. அப்ப எல்லாவற்றிலும் ஜெயத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். தாவீது அப்படித்தான். எல்லா போகிற இடத்துக்கு முன்பாக தேவனிடத்திலே விசாரிப்பது அவருடைய வழக்கமாய் இருந்தது. தாவீது எல்லாவற்றிலும் சிறுபிள்ளையை போல தகப்பனிடத்தில் கேட்டு கேட்டு செய்கிறவனாய் இருந்தான். அதனால்தான் அவன் வர வர விருத்தி அடைந்தான். அதனால்தான் நீங்க நல்லா பாருங்களேன், வீட்டில் இருக்கிற 4 பிள்ளைகளில ஒரு பிள்ளை மாத்திரம் தன் தாய் தகப்பட்ட கேட்டு கேட்டு செஞ்சா அந்த 3 பிள்ளைகளை காட்டிலும் அந்த கேட்கிற பிள்ளையை தகப்பனுக்கு தாய்க்கு ரொம்ப பிடிக்கும். ஆகவே பிரியமானவர்களே, நீங்க உலகத்துல மனிதர்கிட்ட உங்க ஹையர் ஆபீசர்கிட்ட இல்ல உங்க ஊழியர்கிட்ட கேட்கறது நல்லது, தவறில்லை. ஆனாலும் நீங்கள் முதலாவது கேட்க வேண்டியது, விசாரிக்க வேண்டியது யார் என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்துல. பாருங்க, உலக வல்லரசு நாடுகளிலே அமெரிக்க தேசம் மிகவும் புகழ்பெற்ற ஒரு தேசம். அதில் இருந்த முதல் ஜனாதிபதியை பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றாக தெரியும். பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு தேசத்தினுடைய ஜனாதிபதியாக ஒரு அதிபராக இருக்கிற அந்த தேவ மனிதன் பாருங்க, எல்லாரும் எவ்வளோ பெரிய உலக தேசத்துக்கே எல்லா காரியங்களிலும் அவர்கள் தலையிடுவார்கள். அவர்கள்தான் உலகத்தினுடைய மற்ற நாடுகளை ஆளுமை செய்கிறவர்கள், கண்ட்ரோல் பண்ணுகிறவர்கள். அப்படிப்பட்ட அந்த அந்த தேசத்தினுடைய ஜனாதிபதியாக இருந்தவர் பாருங்க என்ன பண்றாரு, அதிகாலையிலே கர்த்தரை எழும்பி சந்திக்கிறதை வழக்கமாய் வைத்திருக்கிறார். அப்ப அந்த தேசத்துல ஒரு பிரபலமான ஒரு தொழிலதிபர், ஏன்னா இந்த அமெரிக்க தேசத்தினுடைய ஜனாதிபதியாக இருக்கிறவர் மிகவும் பிரபலமானவர், மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கிறார். அவரை பார்ப்பதற்கு கண்டம் விட்டு கண்டம், பல தேசங்களை விட்டு தேசம் கடந்து பலர் நாள் கணக்கில், வார கணக்கில், மாத கணக்கில் அப்பாயின்மெண்ட் கிடைக்காம காத்திருப்பாங்க. அப்ப அப்படிப்பட்ட வேலையில பாருங்க, அந்த தேசத்துக்கான மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை கட்டமைக்கக்கூடிய ஒரு தொழிலதிபர் இவரை சந்திக்க ஒரு டைம் கேட்கிறாங்க. அப்ப அவர் என்ன சொல்லுகிறார், அதிகாலை 5 மணிக்கு என்னை வந்து சந்தியுங்கள் என்று சொல்லுகிறார். அதிகாலை 5 மணிக்கு இவருக்கு டைம் கொடுத்துட்டு
4 மணிக்கு அவர் தேவனோடு உட்கார்ந்து ஜெபிக்கிறார். என்ன ஜெபிக்கிறார்? இன்னைக்கு தேசத்தை எப்படி ஆளுமை செய்யும், முதலாவது தனக்காக, தன்னுடைய தேசத்தை, தன்னுடைய குடும்பத்துக்காக, தன்னுடைய தேசத்தை நடத்த வேண்டிய காரியங்கள், இன்னைக்கு யார் யாரை சந்திக்க போகிறோம் என்பதையெல்லாம் ஒருவேளை அவர் 3 மணிக்கு ஜெபித்திருக்கலாம், 4 மணிக்கு ஜெபித்திருக்கலாம், தெரியவில்லை. ஆனாலும் முன்பாக அவருடைய ஜெப அறையிலே அவர் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். அப்ப 5 மணிக்கு வரவேண்டிய அந்த தொழிலதிபர் 4:45, 4:45, 4:30 மணிக்கெல்லாம் வந்து காத்திருக்கிறார். காத்திருந்த உடனே உள்ளே பேசி கொண்டிருக்கிற ஒரு சத்தம் கேட்கிறது. அவர் அந்த போர்ட்டிகோல உட்கார்ந்து வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறார். அப்போ அவருக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். ஏன்னா இவர் தான் மிகப்பெரிய ஒரு பிரபலமான தொழிலதிபர். இவருக்கு தான் முதல்ல ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்திருக்கிறார். இவர் ரொம்ப நெருங்கிய சிநேகிதரும் கூட அவருக்கு. அப்ப நமக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டு நமக்கு முன்பாக இன்னொருத்தரோட அப்பாயின்மெண்ட் கொடுத்திருக்கிறாரே, அப்ப நம்மளை காட்டிலும் அவர் ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டு பிளக்கு, நம்மளை காட்டிலும் அவர் மிக முக்கியமானவர் சொல்லி அவருக்கு ஒரு ஆச்சரியமா. ஏனென்று சொன்னால் அவருக்கு நன்றாக பரிச்சயமானவர், அவரோடு நல்ல தொடர்பில் இருக்கிறவர், நல்ல சுக துக்கங்களை பகிர்ந்து கொள்ளுகிறவர். நமக்கு தெரியாம அப்படி யாருன்ட்டு அவருக்கு ஒரே கன்ஃபியூஷன். ஆகவே அவருடைய நேரம் 5ஆம் மணி வேலை வந்தது. கரெக்டாக அந்த பணிவிடை உதவியாளர் வந்து கரெக்டாக அந்த நேரத்தை அவர் தேவனோடு வார்த்தையை முடித்து ஜெபித்து சரியாக அந்த நேரத்துக்கு இவரை சந்திக்க ஆயத்தமாகிறார். 5:01, 5 அந்த மணிக்கு அவர் உள்ளே அழைக்கப்படுகிறார். உள்ளே அழைக்கப்படுகிற பொழுது அவர் போகிற ஒரே வழிதான் அந்த அறைக்கு, வேற வழி இல்லை. அப்போ அவர் பார்க்கிறார், அவர் உள்ள வருகிறார். உள்ளே இந்த அறையில் வர அந்த தேசத்தினுடைய ஜனாதிபதி அவர் மாத்திரம்தான் அங்கே உட்கார்ந்து இருக்கிறார். அப்போ உட்கார்ந்து இருக்கிற பொழுது இவருக்கு ஆச்சரியம். இப்பொழுதுதான் நீங்கள் எனக்கு ஒரு போய் உட்கார்ந்துட்டார், அவரை பார்க்குறார், ஒரு ஆச்சரியம். சொல்லுங்க, அப்புறம் எப்படி இருக்கீங்க, சந்தோஷமா, கரெக்டாக சொன்ன நேரத்துக்கு வந்துட்டீங்களே, பரவாயில்லையே அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது, நம்ம பேசுவதற்கு முன்பாக எனக்கு ஒரு டவுட் இருக்குது, எனக்கு ஒரு கேள்வி உங்ககிட்ட நான் கேட்கணும் அப்படின்னு சொல்கிறார். சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே, எனக்கு 5 மணிக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டு நீங்கள் இன்னொருத்தருக்கு எனக்கு முன்பாகவே ஒருத்தரோடு பேசிட்டு இருந்தீங்களே, இந்த வழி தான் அவர் போகணும், இதில் ஒரே இந்த அறையில் ஒரு வழி தான் இருக்குது, ஆனால் நீங்கள் 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தீங்க, நான் வெளியே உட்காந்து கேட்டுக்கிட்டு இருந்தேன், ஆனால் நான் உள்ளே வந்த பொழுது உங்களை தவிர வேறு யாரும் இல்லையே, வேறு பேக்கில் ஏதாவது வழி வச்சுருக்கிறீங்களா, அந்த வழியாக போயிட்டாரா அப்படின்னு கேட்குறார். அப்போ அவர் சொல்லுகிறார், நீங்கள் நினைப்பது மாதிரி நான் மனிதருக்கு யாரும் அப்பாயின்மெண்ட் கொடுக்கல, நான் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர். நான் முதலாவது அதிகாலையில் எழுந்து அவரிடத்தில் பேசி அவரிடத்தில் பழகி என்னுடைய காரியங்கள் எல்லாம் அவரிடத்தில் ஒப்படைத்து விட்டு அதற்கடுத்தது அவர் எனக்கு மறு உத்தரவு கொடுத்ததுக்கு பின்பாகத்தான் மனிதர்களை சந்திப்பதை நான் வழக்கமாக வைத்திருக்கிறேன் என்று சொன்னாராம். அல்லேலூயா. ஒரு அமெரிக்க தேசத்தினுடைய ஜனாதிபதி, மிக உயர்ந்த பொறுப்பு, உலகம் முழுவதும் அவருக்கு பல பணி சுமைகள் இருக்கும். ஆனாலும் அதற்கு முன்பாக அவ்வளோ பெரிய டைட் ஷெட்யூல், 24 மணி நேரம் அவர்களுக்கெல்லாம் போதாது. அல்லேலூயா. அப்ப அப்படி இருந்தாலும் பாருங்க, அவர் தேவனை அதிகாலையில முதலாவது அவரை தேடுவதிலே வழக்கமாக இருந்தார். இந்த பழக்கத்தை தான் தாவீதும் செய்தார். அல்லேலூயா. தாவீது சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் இருந்த பொழுதும் அவர் முதலாவது தேவனை தேடிவிட்டு தான் தன்னுடைய ராஜ்யத்துக்கான காரியத்தை பார்ப்பாராம். அதனால்தான் தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லப்படுகிறார். தேவனுடைய இருதயத்தில் ஒரு காரியம் உண்டானால் அதை தாவீது அறிந்து கொள்வார். அப்ப தேவனை சந்தோஷப்படுத்துவதில், தேவனை பிரியப்படுத்துவதில், தேவனை உயர்த்துவதில், தேவனை பாடுவதில், தேவனை மகிமைப்படுத்துவதில் தாவீதை மாறி ஒருவரும் இல்லை. அதனால்தான் தேவனுடைய இருதயத்தில் என்ன இருக்கிறது என்பதை தாவீது அறிவார். அதனால்தான் என் இருதயத்துக்கு ஏற்றதா நான் என்ன நினைக்கிறேனோ என் தாவீது செய்து விடுவான் என்று சொல்லி. பிரியமானவர்களே, இந்த நாட்களில் அப்ப நீங்க எப்படி இருக்கிறீங்க, உடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? இதே நீங்க யோசுவாவை எடுத்துக்கொண்டாலும் பாருங்க, 7ஆம் வசனம் சொல்லுகிறது. யோசுவாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணம்படி எல்லாம் செய்ய கவனமாயிருக்கிற மாத்திரம் மிகவும் பலங்கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. 8வது வசனம், நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக.
இதில் எழுதியிருக்கும்படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்ளுவாய். அப்ப என்ன சொல்ல, நான் மோசேக்கு எப்படி கற்பித்தேனோ உனக்கு அந்த மாதிரி கற்பித்திருக்கேன். மோசே கற்பித்ததை அவர் எப்படி கவனமாய் கை கொண்டாரோ அப்படியாய் நீ கவனமாய் கை கொண்டு அந்த வார்த்தையின்படி அந்த வசனத்துப்படி நீ நடந்து கொள்ள வேண்டும், நடக்க வேண்டும், வலது இடது சாயாதே அப்படின்னு சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஊழியத்திலேயோ ஒரு வேலை ஸ்தலத்திலோ இல்லை ஒரு அதிகாரத்திலோ ஒரு குடும்ப பொறுப்பிலோ இல்லை தகப்பன் ஸ்தானத்திலே உங்களை வைத்திருக்க காரியத்தில் உங்கள் தகப்பனுக்கு தேவன் எப்படி நடத்தினாரோ அதே போல நடத்த வல்லவராய் இருக்கிறார். அதனால தேவன் உங்களுக்கு என்ன சொன்னாரோ அதன்படி அவரை சந்தித்து விட்டு அவரை கற்பனைகளை கட்டளை கை கொண்டு நீங்கள் செயல்படுகிற பொழுது தேவன் யோசுவாவை எப்படி நடத்தினாரோ, ஒரு மோசே எப்படி நடத்தினாரோ, தாவீதை எப்படி நடத்தினாரோ அப்படியே நடத்த வல்லவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாட்களில் நீங்கள் ஒரு புத்திமானாய் நடந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் போகிற இடத்திலெல்லாம் உங்கள் காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு வாய்க்க பண்ணுவாராம். அது மாத்திரமல்ல, அநேக நேரத்தில் சிலருக்கு கலக்கம் இருக்கும், நடுக்கம் இருக்கும், பயம் இருக்கும். இது என்னால் செய்ய முடியுமா? பாருங்க, ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியில் ஒரு டெக்ஸ்டைல்ஸ் ஒரு கம்பெனி இருக்கலாம், இல்லை தோல் 18 தொழிற்சாலை இருக்கலாம், இல்லை என்று சொன்னால் ஒரு ஐடி கம்பெனியாக இருக்கலாம், இல்லை என்று சொன்னால் ஒரு ஃபுட் ப்ராடக்ட் கம்பெனியாக இருக்கலாம், இல்லை என்று சொன்னால் ஒரு அரசாங்கத்தினுடைய ஒரு முதன்மை ஸ்தானத்தில் கர்த்தர் உங்களை வைத்திருக்கலாம். இப்போ சமீப நாட்களில் நீங்கள் அந்த இடத்துக்கு வந்திருப்பீங்க. அப்போ இன்னும் உங்களுக்கு மேலே இருக்கிறவர்கள் சிலர் உங்களை அழுத்துவார்கள், கீழே இருக்கிறவர்கள் உங்களுக்கு இடைஞ்சலாய் சில நேரத்தில் இருப்பார்கள். ஆனால் நீங்கள் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதபடிக்கு நீங்கள் என்ன பண்ண, கர்த்தர் ஒருவரை மாத்திரம் பார்க்க வேண்டும். ஏனென்றால் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை உருவாக்குற தேவன் அவர், அதிகாரிகளை தள்ளி அதிகாரத்தில் ஏற்படுத்துகிற ஆண்டவர் அவர். அதனால எளியவர்களாகிய உங்களுக்கு சிறியவனை புழுதியிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற பரம தகப்பன் அவர். அதனால் இந்த நாட்களில் கர்த்தர் உனக்கு ஒரு உயர்வை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அதை கொண்டு நீ கர்த்தருக்கு என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் ஆண்டவரே, என்னை கொண்டு என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் என்று ஒவ்வொரு நாளும் நீங்கள் அவர்கிட்ட கேட்டு கேட்டு செயல்படுகிற பொழுது கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஏனென்று சொன்னால் கர்த்தர் சொன்னதை செய்யாமல் இருப்பதில்லை. அப்போ அதே மாதிரி ஒருவேளை நீங்கள் அதற்கான ஒரு தாளந்தையும் ஒரு வரங்களையும் வல்லமைகளையும் நல்ல ஞானத்தையும் பெற்றுட்டீங்க, ஆண்டவர் சொல்லுகிற பிரகாரம் நடத்துறீங்க, ஒரு ஊழியமாக இருக்கட்டும் வேறு எந்த காரியமாக இருக்கட்டும், அப்படி நடத்துகிற பொழுது அநேக நேரத்தில் உங்களுக்கு எதிர்ப்பாளர்கள் இருப்பார்கள். உங்களுடைய காரியத்தை வாய்க்கக்கூடாதபடிக்கு தடை பண்ணுகிற சில காரியங்கள் இருக்கும். அதை பாருங்க, இந்த யோசுவா எப்படி மேற்கொண்டார், ஏன் கடைசி காலை எடுப்பதற்கும் கர்த்தருடைய வருகைக்கும் இந்த காரியத்துக்கு ஏன் சம்பந்தப்படுத்துகிறோம் என்று சொன்னால், இந்த யோசுவா நடந்து கொண்டது போல நீங்களும் நானும் நடந்து கொண்டால்தான் தேவன் இந்த கடைசி கால எழுப்புதலிலே வருகையிலே உங்களையும் என்னையும் பயன்படுத்த முடியும். அல்லேலூயா. அதனால ஏன் ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் அவர் நீ இப்படி நடந்து கொள்ளு, இப்படி நடக்காத, இப்படி நடந்து கொள்ளு அப்படின்னு ஏன் கர்த்தர் போதிக்கிறார், நடத்துகிறார், கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுகிறார் என்று சொன்னால், உங்களை கொண்டு நடத்த வேண்டிய காரியத்தை உங்களை கொண்டு தான் செயல்படுத்த முடியும். நீங்கள் செயல்படவில்லை என்று சொன்னால் அந்த இடம் வெற்றிடமாய் காணப்படும். அதனால்தான் ஆண்டவர் அநேகர்களை தெரிந்தெடுத்து அந்த பாதையில் சரியான நேரத்தில் சரியான காலத்தில் சரியான வேகத்தில் முடிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். பாருங்க, 9ஆம் வசனம் சொல்லுகிறது, 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், நான் உங்களை கட்டளையிடவில்லையா, பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. அப்ப போகிற இடமெல்லாம் கர்த்தர் உங்களோடு இருப்பார். அப்ப கர்த்தர் உங்களோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் கர்த்தரோடு இருக்க வேண்டும். நீங்கள் கர்த்தரோடு இருந்து கர்த்தர் உங்களோடு இருந்தால்தான் காரியத்தை கர்த்தர் ஜெயமாய் வாய்க்க பண்ண முடியும். நீங்க 3ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிக்கிற பொழுது, யோசுவாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம் வாசிக்கும் போது, அதிகாலமே யோசுவா எழுந்திருந்து பின்பு அவனும் இஸ்ரவேல் புத்திரர் அனைவரும் சித்தீமிலிருந்து பிரயாணம் பண்ணி யோர்தான் மட்டும் வந்து அதை கடந்து போகும் முன்னே அங்கே ராத்தங்கினார்கள். 3 நாள் சென்ற பின்பு அதிபதிகள் பாளையம் எங்கும் போய் 3 ஜனங்களை நோக்கி, நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியும் அதை சுமக்கிற லேவியராகிய ஆசாரியர்களும் கண்டவுடனே நீங்கள் உங்கள் இடத்தை விட்டு பிரயாணம் பட்டு அதற்கு பின் செல்லுங்கள். 4 உங்களுக்கும் அதற்கு இடையிலே இருக்க வேண்டிய தூரத்தை குறித்து சொல்லுகிறது.
பிரியமானவர்களே, 3ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் அதிகாலமே எழுந்து, இப்ப வாக்கு பண்ணின்னு இந்த இடத்துக்கு போகணும். இதுக்கு நடுவில் மரண யோர்தான் குறுக்கிடுகிறது. இப்ப இந்த மரண யோர்தானை கடந்து போவதற்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு சாத்தியம், ஒரு அற்புதம் நடந்தாதான் முடியும். ஏன்னா இஸ்ரவேல் தேசத்துல பார்த்தீங்கன்னா அந்த மழைக்காலம் வருகிற பொழுது இந்த மரண யோர்தான் இருபுறமும் வெள்ளம் புரண்டு போகிற அளவுக்கு. ஏன்னா அன்றைக்கு ஜனங்கள் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, வெள்ளம் கரை புரண்டு இருபுறமும் கரை புரண்டு போகும் அந்த யோர்தான் நதியில். அப்போ ஜனங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, தன்னுடைய அந்த மழை காலங்களில் அந்த யோர்தான் நதியும் அவங்களுடைய வயல்வெளியும் சமமாக இருக்குமா. அந்த அளவுக்கு எங்கு பார்த்தாலும் வெள்ளக்காடாக இருக்கும். இந்த ஜனங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி உழுது விதைக்கிறதெல்லாம் இருக்காது. அந்த இடத்துல என்ன பண்ணிடுவாங்க, விதைகளை விதைத்து விட்டு வந்து விடுவார்கள். அப்போ அந்த மாதிரி மழை காலங்களில் விதைத்து விட்டு வந்துடுவாங்க. பின்பு அந்த வெள்ளமெல்லாம் குறைந்து 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 ஒரு காலகட்டத்தில் அது முளைத்து அது பலன் தந்து வருகிற பொழுது, அப்போ கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுத்து வருவார்கள். ஏன்னா எங்கு பார்த்தாலும் வெள்ளம் வடியில் என்ன ஒரு கண்ணீரோடு ஒரு வேதனையோடு வருத்தத்தோடு இருப்பாங்க. ஏன்னா நம்ம அடுத்த பயிருக்கு என்ன பண்ணுறது, நிலத்துக்கு பயிர் வகைக்கு என்ன பண்ணுறது, இப்படி வெள்ளம் இருபுறமும் கரை புரண்டு ஓடுகிறதே, எங்கு பார்த்தாலும் கடலையை போல காட்சி கொடுக்கிறதே என்று சொல்லி. அப்போ அப்படிப்பட்ட வெள்ளம் பிரவாகித்து வருகிற அந்த மரண யோர்தான். அப்போ அந்த மரண யோர்தானை கடக்க வேண்டும். அப்போ உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியில், வேலை ஸ்தலத்தில், தலைமை குணத்தில், தலைமை பதவியில், வைக்கப்பட்ட ஊழியத்தில், பொறுப்புகளில் வெள்ளம் போல சத்துரு பெருகி வருவான். உங்களை அழிப்பதற்கு, உங்களுக்கு விரோதமாக எழும்புவதற்கு, உங்களை கெட்ட பெயர் படுத்துவதற்கு, உங்களை நாசப்படுத்துவதற்கு சத்துருக்கள் பல வகையில வருவார்கள். நீங்கள் சோர்ந்து போயிடக்கூடாது. அதுக்கு தான் அதிகாலமே எழுந்து ஆண்டவரை சந்தித்து இந்த யோர்தானை, மரண யோர்தானை எப்படி கடக்க. ஏன்னா ஒருவன் அதில் கடந்து போனால் மரணம், அந்த ஆழி வந்து அழித்து அவர்களை மரணத்துக்குள்ளாக்கி விட. அதனால தான் அது மரண யோர்தான். அப்ப ஆண்டவர் சொல்லுவார், அந்த மரண யோர்தானை நீங்கள் எப்படி கடக்க வேண்டும், இந்த உடன்படிக்கை பெட்டி எப்படி சுமந்து கொள்ள போக வேண்டும். ஆசாரியர்கள் கால்பட்ட மாத்திரமே அந்த மரண யோர்தான் தண்ணீர் அப்படியே ஒரு குவியலாய் நின்றுவிடும். ஜனங்கள் வெட்டாந்தரையில என்ன பண்ணுவாங்க, செங்கடல்ல போன மாதிரி ஒரு குமிழ் போல அப்படி காலில் வந்து அது கீழ்த்த உடனே ஜனங்கள் போயிடுவாங்க. திரும்ப நீங்கள் கரையேறின உடனே என்ன பண்ணலாம், கரைக்கு கடந்து போகலாம் என்று சொல்லி இதை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, ஊழியக்கார பிள்ளையே, ஆண்டவர் உனக்கு வைத்த குடும்ப காரியத்தில், வேலை ஸ்தலத்தில், தொழிலில், ஊழியத்தில் இப்படிப்பட்ட ஒரு எதிர்ப்பு, போராட்டம், ஒரு நடுக்கம், திகைப்பு, என்னால் எங்கே சுத்தினாலும் என்னால் ஒன்றும் இல்லை, எல்லாம் மதில் போட்ட மாதிரி இருக்குதா, மரண யோர்தான் மாதிரி இருக்கிறதா, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு அந்த மரண யோர்தானை விலக்கி இதோ அந்த மரண தண்ணீரை, அந்த மரண யோர்தானை கடந்து அக்கறைக்கு செல்ல கர்த்தர் உனக்கு வழிவாசலை உண்டு பண்ணுவார். அப்படி என்று சொன்னால் இந்த யோசுவாவை போல நீங்கள் அதிகாலம் தேடி கர்த்தருடைய அவருடைய சித்தத்தின்படி அவருடைய சொல்லை கேட்டு அவருடைய கண்ணை வைத்து சொல்லுகிற ஆலோசனை கேட்டு நீங்கள் அப்படியே நடந்து பலங்கொண்டு திடமனதாய் நீங்கள் போகிற பொழுது கர்த்தர் உங்கள் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நாம் செபிக்கலாம். மகா இரக்கமும் தயவுள்ள நல்ல ஆண்டவரே, இதை கேட்ட இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் யோசுவாவுக்கு எப்படி ஆண்டவரே தகப்பனை ஸ்தம்பித்து போன பொழுது, ஆண்டவரே எனக்கு முன்பாக இருந்த என்னுடைய தகப்பனாகிய தாசர் ஆகிய மோசேக்கு ஆண்டவரே நீர் பாராட்டின தயவுக்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம் என்று சொல்லி, நான் மோசே செய்தது போல நான் இப்படி இந்த ஜனங்களை நியாயம் விசாரிப்பேன், எப்படி இந்த ஜனங்களை நடத்த முடியும், இவர்கள் என்னை விட வயதில் மூத்தவர்களாய் இருக்கிறார்களே, நான் ஒரு வாலிபனாய் இருக்கிறேனே என்று சொல்லி அவன் அங்கலாய்த்த பொழுது, ஆண்டவர் நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவது உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன ஆண்டவர் நீ பலங்கொண்டு திடமனதாயிரு என்று சொன்னாரே, அதே மாதிரி கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய ஊழியக்காரனே, ஊழியக்காரிய, இதோ ஒரு குடும்ப பொறுப்பாக இருக்கலாம், இல்லை வேலை ஸ்தலமாக இருக்கலாம், இல்லை ஒரு அரசாங்க பதவியாக இருக்கலாம், இல்லை என்று சொன்னால் ஒரு முக்கியமான பொறுப்பை கர்த்தர் இந்த நாளிலே உன்னிடத்தில் வைத்திருக்கலாம். நீ கலங்காதே, திகையாதே. நான் எப்படி இதை செய்வேன், எப்படி இந்த மரண யோர்தானை மேற்கொண்டு எழுவேன், நான் எப்படி இதை கடப்பேன், எப்படி இந்த பிரச்சனை நான் மீண்டு வருவேன் என்று பயந்து கொண்டிருக்கிறாயா? ஆண்டவர் இந்த நாளில் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீ பலங்கொண்டு திடமனதாயிரு. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பிற்குரியவர்களே, உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள எங்கள் முகவரி ஆசீர்வாத கன்மலை ஐக்கிய ஊழியங்கள், பிளாட் எண் 20, 3வது மாடி, ஜானகி நகர், அனெக்ஸ், காட்டுப்பாக்கம், சென்னை 56.